Hi students, last session la enna paathom? So mixture and alligation பத்தி பார்த்தோம். So இந்த கிளாஸ்ல inequality and mod பத்தி பார்க்க போறோம். அசமன்பாடு and மட்டு. So நம்ம inequality னா என்ன? For example நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸே எடுத்துக்கலாம். So first benchல இருக்கிற ஸ்டூடண்ட்ஸோட height நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துட்டா so 130 cm எடுத்துக்கலாம். So last bench students height வந்து 165 cm எடுத்துக்கலாம். So இந்த ரெண்டு height ஈக்குவலா இருக்கா நமக்கு? ஸோ இன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ ரெண்டு ஹைட் எப்படி இருக்குது? ஸோ இதில் எது கிரேட்டர் ஹைட்டு? ஸோ இதுதான் கிரேட்டர் ஹைட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் வச்சு பார்க்குறோம். ஸோ இங்கே வந்து நம்ம வேரியபிள்ஸ் லீனியர் இன்இக்வாலிட்டி, நியூமெரிக்கல் இன்இக்வாலிட்டி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் மூவிங் இன்டு இன்இக்வாலிட்டி ஃபஸ்ட்டு இன்டர்வல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இன்டர்வல்ஸ்னால் என்ன? ஸோ ஒரு ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன், ஒரு ரியல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ரியல் லைன் ட்ரா பண்ணிட்டு ஸோ ரியல் லைன் எப்படி இருக்கும்? மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. சென்டரில் என்ன இருக்கும்? ஸோ நமக்கு 0 இருக்கும். ஸோ 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ டேக் 2 and 5. ஸோ ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ 2 and 5. ஸோ ரெண்டு நம்பர் எடுத்தாச்சு. ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கு உள்ள எவ்வளோ வேல்யூஸ் வருதோ ஸோ அதுதான் நம்ம வந்து இன்டர்வல்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு இன்டர்வல்ஸ்லேயே நமக்கு வந்து ஓப்பன் இன்டர்வல் இருக்குது, க்ளோஸ்டு இன்டர்வல் இருக்குது. ஸோ ஓப்பன் இன்டர்வல்னால் திறந்த இடைவெளி, க்ளோஸ்டு இன்டர்வல்னால் மூடிய இடைவெளி. ஸோ இங்கே ஓப்பன் இன்டர்வல் பார்க்குறப்ப ஸோ நமக்கு இங்கே என் பாயிண்ட்ஸ் என்ன எடுத்துருக்கிறோம்? 2, 5 எடுத்துருக்கிறோமா? ஸோ நமக்கு ஓப்பன் இன்டர்வல்னால் இந்த ப்ராக்கெட் பேராந்திசிஸ் இந்த ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஓப்பன் இன்டர்வலில் என் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ அதை வந்து இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா 2ம் 5ம் இன்க்ளூட் ஆகாது, பட் உள்ளே இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இதையே எப்படி ரெப்ரசன்ட் பண்ணி எழுதலாம்னா 2 less than x less than 5. ஸோ இதை இப்படி ரெப்ரசன்ட் பண்ணி எழுதலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு இன்டர்வல். க்ளோஸ்டு இன்டர்வல் எப்படி இருக்குன்னா ஸோ நமக்கு என் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூமெரிக்கல் இன்இக்வாலிட்டி. ஸோ நியூமெரிக்கல் இன்இக்வாலிட்டினா நம்பர்ஸ் பேஸ் பண்ணி எப்படி இன்ஈக்குவலாக இருக்குது, ஒரு 2 நம்பர்ஸ் எடுத்துட்டோம்னா ஒன்னோட ஒன்று எப்படி இன்ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இன்இக்வாலிட்டி சிம்பிள்ஸ். ஸோ லெஸ் தென் எப்படி இருக்கும்? ஸோ இது லெஸ் தெனோட சிம்பிள், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு, இது வந்து நாட் ஈக்குவல் டு. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கலாம், 11, 13. ஸோ இங்கே எந்த நம்பர் கிரேட்டர் நம்பராக இருக்குது? ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு என்ன தெரியுது? 13 தான் கிரேட்டர் நம்பர். ஸோ 11 இஸ் லெஸ் தென் 13. சப்போஸ் 13 இந்த சைடு வந்து 11 இந்த சைடு வந்து எப்படி சொல்லணும்? 13 இஸ் கிரேட்டர் தென் 11. -3 -5. ஸோ இது ரெண்டில் எது கிரேட்டர்? -3 இஸ் கிரேட்டர் தென் -5. ஸோ நியூமெரிக்கல் இன்இக்வாலிட்டி பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ இதில் 2 நம்பர்ஸ் எடுத்துகிட்டு அது எப்படி ரிலேட் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கிரேட்டர் தென்னாக இருக்கா, ஈக்குவல் டுவாக இருக்கா. இப்போ ரெண்டு சைடு 3 இருந்தால் என்ன மீனிங்? ஸோ ரெண்டு நம்பர் ஈக்குவல் டுவாக இருக்கிறது மீனிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லீனியர் இன்இக்வாலிட்டி. ஸோ லீனியராக நமக்கு என்ன தெரியும்? ஸோ லீனியர் ஈக்குவேஷன்னா ஸோ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, அதாவது எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள், அதோட பவர் எப்படி இருக்கும்? 1 இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஈக்குவல் டு 3. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3ங்கிறது என்ன மீனிங்? ஸோ எக்ஸ் வந்து 3க்கு ஈக்குவலாக இருக்கிற மீனிங். ஃபார் சப்போஸ் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3னா என்ன மீனிங்? ஸோ எக்ஸு வந்து 3யை விட அதிகமாக இருக்குது. ஸோ எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் நான் எடுத்துட்டா அது வந்து 3யை விட அதிகமாக இருக்கும். 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ எக்ஸ் இஸ் லெஸ் தென் 3ன்னு எடுத்துட்டா ஸோ எக்ஸ் வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் 3யை விட நமக்கு லெஸ் தென்னாக இருக்கும். 2, 1, 0, -1. ஸோ லைக் தட் நமக்கு வந்து லெஸ் ஆகிட்டே போகும். ஸோ நமக்கு வந்து ரியல் லைன் ட்ரா பண்ணால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ லெட்ஸ் ட்ரா எ ரியல் லைன். ஸோ ரியல் லைன் எல்லா நம்பர்ஸும் கண்டெயின் ஆகிறது தான் நமக்கு ரியல் லைன்னு சொல்லுவோம். ஸோ ரியல் லைன் -∞ டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஸோ 0. ஸோ நம்ம ஒரு 3ங்கிற ஒரு நம்பர் எடுத்தாச்சு. ஸோ லெட்ஸ் டேக் 3 ஹியர். ஸோ இப்போ 3ங்கிற நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 3னா ஸோ இந்த 3க்கு எக்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது எக்ஸில் தான்
இந்த 3ல தான் எக்ஸ் வந்து கண்டெயின் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 3னா நம்ம எக்ஸ் வேல்யூ எப்படி இருக்கும், 3ஐ விட கிரேட்டராக இருக்கும். 4 5 6 லைக் தட் இட் மூவ்ஸ் ஆன் டு இன்ஃபினிட்டி. ஸோ இது எப்படி சொல்லலாம் இன்டர்வலில்? ஸோ இது என்னது, கிரேட்டர் தென் எக்ஸ் கிரேட்டர் தென் 3. ஸோ கிரேட்டர் தானா கொடுத்துருக்காங்க, அப்போனா ஓப்பன் இன்டர்வல். கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததுனா தான் நமக்கு க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ நமக்கு ஓப்பன் இன்டர்வலில் 3 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு எது வரைக்கும் போயிட்டே இருக்கும், ஸோ டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ இதை இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் லெஸ் தென் 3ன்னு கொடுத்துருக்காங்க. லெஸ் தென் 3னா டுவர்ட்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? ஸோ லாஸ்ட்டாக அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் பார்த்தோம். இதில் வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் பார்க்குறோம். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 3x லெஸ் தென் 12. ஸோ அதை அப்படியே எழுதலாம். ஸோ 3x லெஸ் தென் 12. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த சைடு வந்தால் நமக்கு டிவிஷனாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 12 டிவைடட் பை 3. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 4. ஸோ இது நம்பர் லைனில் எப்படி இருக்கும்? ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி, ஸோ 0. ஸோ 4ங்கிறது நமக்கு ப்ளஸ் 4. ஸோ எக்ஸ் லெஸ் தென் 4னா ஸோ டுவர்ட்ஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி. ஸோ நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளைங் ஆர் டிவைடிங் பை அ நெகட்டிவ் நம்பர். ஸோ இப்போ கொடுத்துருக்கிற ஒரு வேரியபிளில் ஸோ எய்தர் மல்டிப்ளை ஆர் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு வந்து இன்ஈக்வாலிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ஈக்வாலிட்டி. ஸோ இப்போ எல்லாமே ஒரே இன்ஈக்வாலிட்டி சம் தான் பார்த்தோம். ஸோ எக்ஸ் லெஸ் தென் 5, 2x + 5 லெஸ் தென் 3. ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தோம். காம்பவுண்ட் இன்ஈக்வாலிட்டியில் என்னென்னா 2 இன்ஈக்வாலிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ 2 இன்ஈக்வாலிட்டி கொடுத்துருப்பாங்க, அது என்ன பண்ண போகிறோம், கம்பைன் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அண்ட் இன்ஈக்வாலிட்டி இருக்குது அண்ட் ஆல்சோ ஆர் இன்ஈக்வாலிட்டி இருக்குது. அண்ட் இன்ஈக்வாலிட்டினா இன்டர்செக்ஷன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் கிரேட்டர் தென் 2, எக்ஸ் லெஸ் தென் 5. ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 இன்ஈக்வாலிட்டி. ஸோ இது ஒரு இன்ஈக்வாலிட்டி, இது ஒரு இன்ஈக்வாலிட்டி. இப்போ வந்து அண்ட் இன்ஈக்வாலிட்டி, ஸோ இன்டர்செக்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அந்த 2 இன்ஈக்வாலிட்டியும் நம்ம லிங்க் பண்ண போகிறோம். இப்போ ஒரு நம்பர் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, ஸோ 0. ஸோ எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 2. ஸோ 2 வந்து ஸோ 2 நமக்கு இன்னொரு நம்பர் என்ன இருக்குது 5. ஸோ எக்ஸ் வந்து 2ஐ விட கிரேட்டராக இருக்கும் அண்ட் ஆல்சோ எக்ஸ் வந்து 5ஐ விட லெஸ்ஸாக இருக்கும். அப்படின்னா எக்ஸ் வந்து எதுக்குள்ளே இருக்கும், ஸோ இந்த 2 பார்ட்டுக்குள்ளே தான் எக்ஸ் வந்து கண்டெயின் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் தான் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கொடுக்கல. அப்போனா என் பாயிண்ட்ஸ் வந்து இன்டர்வலில் இன்க்ளூட் ஆகாது. அப்படின்னா என்ன வரும் 2, 5. ஸோ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், 2 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் 5. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அண்ட் இன்ஈக்வாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நெக்ஸ்ட்டு ஆர் இன்ஈக்வாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆர் இன்ஈக்வாலிட்டினா 2 இன்டர்செக்ட் ஆகாது, நம்ம வந்து யூனியன் மட்டும்தான் போட முடியும். ஸோ அப்சல்யூட் வேல்யூ இன்ஈக்வாலிட்டி. ஸோ அப்சல்யூட் வேல்யூ இன்ஈக்வாலிட்டினா ஸோ அந்த மாடுலஸ்குள்ளே இருக்கிறது நம்ம வந்து எய்தர் பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் we are taking this as பாசிட்டிவ். ஸோ நமக்கு ஜென்ரல் ரூல் 2 இருக்குது. என்ன இருக்குன்னா, ஸோ அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏ லெஸ் தென் பி. ஸோ மாடுலஸ் கொடுத்து அது லெஸ் தென் பியாக இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இது பண்ணுவோம், அன்கேஸில் வந்து அப்ரோச் பண்ணுவோம் அந்த சம்மை. ஸோ மைனஸ் பி லெஸ் தென் ஏ லெஸ் தென் பி. ஸோ இந்த ஏங்கிறது வந்து பிக்குள்ளே தான் இருக்கும். ஸோ மைனஸ் பி டு ப்ளஸ் பி, அதாவது அதுக்குள்ளே தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து கண்டெயின் ஆகிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு மாடுலஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்துச்சுன்னா, ஸோ இது வந்து கிரேட்டராக இருந்துச்சுன்னா என்னவாக இருக்கும், ஸோ அது வந்து ஆர் கேஸுக்கு போயிடும். ஸோ ஏ லெஸ் தென் மைனஸ் பி ஆர் ஏ கிரேட்டர் தென் பி. ஸோ இந்த கண்டிஷனில் தான் நம்ம அந்த ப்ராப்ளம் வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபர்தர் ப்ராப்ளம்ஸ் நம்ம அப்கமிங் பார்க்கலாம். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1. ஸோ என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க, ஸோ இதை இன்டர்வல் 2, 7 ரெப்ரசன்ட்ஸ். ஸோ இன்டர்வல் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு நம்ம வந்து சொல்லணும். ஸோ 2, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டு இன்டர்வலா ஓப்பன் இன்டர்வலா. ஸோ இது வந்து ஓப்பன் இன்டர்வல். செகண்ட் இருக்கிறது என்ன, இந்த பராந்தசிஸ் க்ளோஸ்டு இன்டர்வல். ஸோ இது வந்து ஓப்பன் இன்டர்வல். ஸோ ஓப்பன் இன்டர்வல்னால் நமக்கு என் பாயிண்ட்ஸ் வந்து கண்டெயின் ஆகாது. அப்படின்னா எப்படி எழுதலாம், ஸோ நமக்கு 2, 7 கொடுத்துருக்காங்களா. ஸோ இது எப்படி எழுதலாம், ஸோ 2, ஸோ இது என்ன ஓப்பனா, ஸோ லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ ஏன் ஈக்குவல் டு போடுறோம், ஸோ இங்கே வந்து க்ளோஸ்டு சிம்பிள் கொடுத்துருக்காங்க, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 7. ஸோ இட் இஸ் அவர் ஆன்சர். ஸோ ஏ இஸ் அவர் ஆன்சர்.
நெக்ஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க, த இன்இக்வாலிட்டி 5 less than or equal to x less than 11 is represented by which intervalனு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து எந்த இன்டர்வல்குள்ளே வந்து இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ 5 less than or equal to என்ன மீனிங், ஸோ less than or equal to க்ளோஸ்டு இன்டர்வல் என் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகும். ஸோ 5 கமா எக்ஸ் லெஸ் தென் 11. ஸோ லெஸ் தென்னா நமக்கு வந்து என் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகாது. ஸோ 11 ஓப்பன் இன்டர்வல். ஸோ விச் இஸ் அவர் ஆன்சர்? ஸோ ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம். ஸோ இந்த சம் என்ன கேட்டிருக்காங்க, த சொல்யூஷன் செட் ஆஃப் த இன்இக்வாலிட்டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கிரேட்டர் தென் 0 கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். என்ன கேட்டிருக்காங்க, த சொல்யூஷன் செட் ஆஃப் இன்இக்வாலிட்டி. ஒரு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க, அதோட இன்இக்வாலிட்டியோட இன்டர்வல் வந்து எதுக்குள்ளே இருக்குன்னு நமக்கு வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இன்இக்வாலிட்டி என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கிரேட்டர் தென் 0. ஸோ இந்த இன்இக்வாலிட்டி எந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் கிரேட்டர் தென் 0வா. ஸோ இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ரெப்ரசன்ட் பண்ணுதா. ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ இது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பியை கன்வெர்ட் பண்ணலாமா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 கிரேட்டர் தென் 0. ஸோ 0க்கு அந்த சைடு கொண்டு போனால் நமக்கு என்ன வேல்யூஸ் வரும், ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஸோ இதை வந்து நம்ம ரியல் லைனில் வந்து எழுதலாம். ஸோ ட்ரா எ ரியல் லைன். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஸோ 3 மைனஸ் 3. ஸோ 3 மைனஸ் 3. ஸோ நம்ம இப்போ என்ன ஃபைன் பண்ணணும்னா, ஸோ கொடுத்துருக்கிற டைம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கிரேட்டர் தென் 0 வந்து எந்த இன்டர்வல்குள்ளே கண்டெயின் ஆகுதுன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ நமக்கு எவ்வளோ இன்டர்வல்ஸ் இங்கே இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3. ஸோ இன்டர்வல் ஃபஸ்ட் நம்ம இன்டர்வல்ஸ் வந்து எடுத்து எழுதிடலாம். வாட் ஆர் த இன்டர்வல்ஸ், மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3. ஸோ செகண்ட் இன்டர்வல் என்ன, மைனஸ் 3 கமா மைனஸ் 3 மைனஸ் 3 கமா மைனஸ் 3. தேர்ட் இன்டர்வல் என்ன, 3 கமா இன்ஃபினிட்டி. இப்போ என்ன பண்ணோன்னா, இதுக்குள்ளே இருக்கிற இன்டர்வல் உள்ளே இருக்கிற ஏதோ ஒரு நம்பர்ஸ் எடுத்து இந்த எக்ஸில் நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். ஸோ டேக் எக்ஸ் எனி வேல்யூஸ், எந்த வேல்யூஸ் வேணால் எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா மைனஸ் 3ல் நான் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 எடுத்துக்கிறேன். ஸோ இதில் மைனஸ் 3 கமா 3ல் எக்ஸ் ஈக்குவல் டு நான் 0 எடுத்துக்கிறேன். 3 கமா இன்ஃபினிட்டியில் நான் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4 எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இதில் வந்து சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3ல் என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 சப்ஸ்டிட் பண்ண என்ன ஆகும், ஸோ மைனஸ் 4 ப்ளஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் 4 மைனஸ் 3 ஸோ மைனஸ் 7. ஸோ ரெண்டுமே நமக்கு என்ன சிம்பிள் இருக்குது, ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகும், சைன் வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணால் 0 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 0 மைனஸ் 3 மைனஸ் 3. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்ன சிம்பிள் இருக்கும், ஸோ இங்கே மைனஸ் சிம்பிள் இருக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 4 சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 4 ப்ளஸ் 3 ப்ளஸ் 7. ஸோ 4 மைனஸ் 3 ப்ளஸ் 1. ஸோ இங்கே ரெண்டுக்கும் என்ன சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ், ஸோ ப்ளஸ். ஸோ இந்த சிம்பிள்ஸ் மட்டும் பார்த்தா போதும். ஸோ சைன் என்ன இருக்குது, ஸோ ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது ப்ளஸ் இருக்குது. நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9 கிரேட்டர் தென் 0வா. ஸோ இது வந்து எப்படி இருக்கும், 0வோட கிரேட்டராக இருக்கும். ஸோ இதெல்லாம் எங்கே ப்ளஸ் சைன் இருக்குது, ஸோ இது ரெண்டு ப்ளஸ் சைன் இருக்கா. ஸோ ப்ளஸ் சைனில் என்ன இன்டர்வல் இருக்குது, மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3 3 கமா இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 3 யூனியன் 3 கமா இன்ஃபினிட்டி. ஸோ இட் இஸ் அவர் ஆன்சர். ஸோ எந்த ஆப்ஷன், ஸோ ஏ இல்லை பி இல்லை, ஸோ சி இஸ் அவர் ஆன்சர். ஸோ நம்ம கொடுத்துருக்கிற கொஷினை ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரித்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஸோ நமக்கு 3 இன்டர்வல் வந்து ஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ 3 இன்டர்வல் ஃபைன் பண்ணி ஒரு பர்டிகுலர் எக்ஸ் வேல்யூ, எந்த எக்ஸ் வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம் அந்த இன்டர்வல்குள்ளே எடுத்து நம்ம கொஷினில் இருக்கிற அந்த இன்இக்வாலிட்டியில் சப்ஸ்டியூட் பண்ணால், ஸோ எய்தர் ப்ளஸ் 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 நமக்கு இங்கே மைனஸ் கிடச்சிருக்கு. சப்போஸ் இது வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9
லெஸ் தென் 0 கேட்டிருந்தா என்ன மீனிங்? ஸோ லெஸ் தென் 0னா 0வோட கம்மியாக இருந்திருக்கும். அப்போனா எனக்கு வந்து என்ன ஆன்சர் இருக்கும்? -3,3 தான் ஆன்சராக வந்திருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்க கொஷினை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? சால்வ் x-4 டிவைடட் பை x+1 லெஸ் தென் 0. ஸோ கிவன் எடுத்து எழுதிடலாம். ஸோ x-4 டிவைடட் பை x+1 லெஸ் தென் 0. ஸோ 0க்கு அந்த சைடு போச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ எக்ஸ் வந்து 4ஆக சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் x+1 வந்து -1ஆக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இது ஒரு ரியல் லைனில் ட்ரா பண்ணிடலாம். ஸோ -∞ to ∞, -1, ஸோ 4. ஸோ நமக்கு கிவன் இன்டர்வல்ஸ் என்ன இருக்கும்? ஸோ 3 இன்டர்வல்ஸ் இருக்கும். ஸோ 1, 2, ஸோ 3 இன்டர்வல்ஸ் இருக்குமா? ஸோ இன்டர்வல்ஸ் -∞, -1. செகண்ட் இன்டர்வல் என்ன? -1, 4. தேர்ட் இன்டர்வல் 4, ∞. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்டர்வல்லேருந்து ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூ எடுத்து நம்ம கிவன் கொஷினில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ டேக் எக்ஸ் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ என்ன எடுக்கலாம்? எக்ஸ் ஈக்குவல் டு, ஸோ -1லேருந்து லெஸ் ஆகிட்டே போகுதா? ஸோ நான் வந்து -2 வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ வந்து -1 to 4. ஸோ ஐ டேக் 0. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஐ டேக் 5. ஸோ வாட் இஸ் அ நியூமரேட்டர் ஹியர்? ஸோ நியூமரேட்டரில் என்ன வேல்யூ இருக்குது? ஸோ x-4. ஸோ x-4. ஸோ டினாமினேட்டரில் x+1. ஸோ இப்போ வந்து சைன் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். x-4 டிவைடட் பை x+1 லெஸ் தென் 0வா? ஸோ லெஸ் தென் 0னா நம்ம வந்து நெகட்டிவ் சைன் வந்து ஃபைன் பண்ணணும். ஸோ விச் சைன் இஸ் நெகட்டிவ்? ஸோ ஃபஸ்ட்டு x ஈக்குவல் டு -2 இருக்கா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண என்ன ஆகும்? -2 -4 -6. -2 +1 -1. ஸோ ரெண்டு சைன் எப்படி இருக்குது? மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் டிவைடட் பை மைனஸ் என்ன வரும்? ஸோ ப்ளஸ் சைனாக வரும். ஸோ x ஈக்குவல் டு 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 0 -4 -4. 0 +1 ஸோ +1. ஸோ இங்கே என்ன சிம்பிள் வரும்? ஸோ நெகட்டிவ் சிம்பிள் வரும். ஸோ x ஈக்குவல் டு 5 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 5 -4 1 +1. ஸோ x ஈக்குவல் டு 5 இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் x+1. ஸோ 5 +1 +6. ஸோ ரெண்டுமே என்ன சிம்பிள்? ஸோ பாசிட்டிவ் சைன். ஸோ நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க? x-4 டிவைடட் பை x+1 லெஸ் தென் 0வாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே சைன் எது லெஸ் தென்னாக இருக்குது? ஸோ -1, 4. ஸோ -1, 4 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஸோ A இஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? சொல்யூஷன் செட் ஆஃப் த இன்இக்வாலிட்டி அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 3x greater than or equal to அப்சல்யூட் வேல்யூ 6 - 3x. ஸோ ரெண்டுமே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ மாடுலஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் 3x greater than or equal to 6 - 3x. ஸோ ரெண்டு சைடு மாடுலஸ் கொடுக்குறனால நம்ம வந்து ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் பண்ணாலும் சேம் வேல்யூ தான் வரும். சப்போஸ் ஒரு சைடு மட்டும் மாடுலஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அந்த மாடல் வந்து நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ரெண்டு சைடு ஸ்கொயர் கொடுத்துருக்கனால தான் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸோ ரெண்டு சைடு என்ன பண்ண போகிறோம்? இப்போ ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? 3x² greater than or equal to 6 - 3x the whole square. ஸோ 3x² என்ன ஆகும்? ஸோ 9x² greater than or equal to, ஸோ இது வந்து a - b the whole square ஃபார்முலாவில் இருக்கா? ஸோ 6 6 are 36 minus 2 into 6 into 3x plus 3 into 3 9x square. So 9x square greater than or equal to 36 minus 2 6 are 12, 12 3s are 36, 36x plus 9x square. So 9x square இந்த சைடு வந்து என்ன ஆகும்? ஸோ 9x square minus 9x square. ஸோ நம்ம 36 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ minus 36 greater than or equal to minus 36x. ஸோ minus 9x squareும் plus 9x squareும் கேன்சல் ஆயிரும். ஸோ நமக்கு என்ன இருக்குது? minus 36 greater than or equal to minus 36x. ஸோ இங்கே மல்டிப்ளிகேஷனுக்கு இந்த சைடு வந்தால் நமக்கு டிவிஷன் ஆயிரும்.
ஸோ மைனஸ் 36 மைனஸ் 36 கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிருமா? ஸோ 1 greater than or equal to x. So 1x less than or equal to 1. So it is our answer. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன இருக்குது? x less than or equal to 1 வந்து ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து நம்ம இன்டர்வல் நோட்டேஷனில் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 1 closed interval. So which is our answer? So option A is our answer. ஸோ இந்த சம்மில் நம்ம வந்து ரெண்டு சைடும் அப்சல்யூட் வேல்யூவாக கொடுத்துருக்கனால தான் நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு சைடு மட்டும் கொடுத்துருந்தா நம்ம ஸ்கொயர் பண்ணக்கூடாது. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா Q 2023 கேட்ட கொஷின். ஸோ இது வந்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. 4 என்ன கொஷின்? ஸோ இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ண கொஷின். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். த சொல்யூஷன் செட் ஆஃப் த இன்இக்வாலிட்டி 3x + 7 greater than 12னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ என்ன கொஷின்? 3x + 7 greater than 12னு கேட்டிருக்காங்களா? ஸோ இது எப்படி எழுதலாம்? 3x greater than 12 ப்ளஸ் அந்த சைடு போனால் நமக்கு -7 சேஞ்ச் ஆயிரும். ஸோ 3x greater than, ஸோ 12 - 7 5. ஸோ x greater than 5/3. ஸோ நமக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 5/3 கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்டர்வல் நோட்டேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் கிரேட்டர் than எப்படி இருக்கும்? ஸோ டுவர்ட்ஸ் இன்ஃபினிட்டி வந்து மூவ் ஆகும். கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? ஆப்ஷன் தேர்டு தான் நம்மளோட ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின். த சொல்யூஷன் செட் ஆஃப் த இன்இக்வாலிட்டி 3x + 5 less than or equal to 21. செகண்ட் கொஸ்டின் 3x + 5 less than or equal to 21. ஸோ 3x + 5 less than or equal to 21. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? ஸோ 3x + 5 அந்த சைடு போனால் நமக்கு என்ன ஆகும்? -5 சேஞ்ச் ஆயிரும். ஸோ 21 - 5. ஸோ 3x less than or equal to 21 - 5 16. ஸோ x less than or equal to 16 divided by 3. ஸோ x less than or equal to 16 divided by 3. ஸோ இது இன்டர்வல் நோட்டேஷனில் எப்படி எழுதலாம்? x less than or equal to -infinity, 16 divided by 3. இது closed. ஸோ closed. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ -infinity, 16. ஸோ ஆப்ஷன் A. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த சொல்யூஷன் செட் ஆஃப் த இன்இக்வாலிட்டி 2x + 5 less than 7x + 9. ஸோ 2x + 5 less than 7x + 9. ஸோ இட் இஸ் அவர் கொஷின். ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 5 - 9 less than 7x - 2x. ஸோ 5 - 9 -4 less than 5x. ஸோ -4 divided by 5 less than x. x is greater than -4, 5. ஸோ இது எப்படி இன்டர்வல் நோட்டேஷன் எழுதலாம்? -4, 5, infinity. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். -4, 5, infinity. ஸோ ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். ஸோ 6x - 5 less than or equal to -2x + 12. ஸோ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 6x + 2x less than or equal to 12 + 5. ஸோ 6 + 2 8. 8x less than or equal to 12 + 5 17. ஸோ x less than or equal to 17 divided by 8. இது இன்டர்வல் நோட்டேஷன் எப்படி எழுதலாம்? ஸோ less than or equal to, ஸோ -infinity, ஸோ closer interval 17 divided by 8. ஸோ closer interval. ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் 2. ஸோ 3 1 4 2. ஸோ 3 1 4 2. ஸோ 2 is our correct answer. ஸோ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? The system of linear inequality has solution 2x - 1 greater than 3 and x - 3 greater than 5. ஸோ ரெண்டு இன்இக்வாலிட்டி கொடுத்துருக்காங்க. 2x - 1 greater than 3, x - 3 greater than 5. ஸோ இது என்ன கண்டிஷன்? அன்கண்டிஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்செக்ஷன் கண்டிஷன். அண்டுனா என்ன? இன்டர்செக்ஷன். ஆர்னா யூனியன். ஸோ 2x - 1 greater than 3. ஸோ 2x
greater than, so minus 1 அந்த சைடு போனால் ப்ளஸ் 1 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ 3 + 1 2x greater than 4. So x greater than 4 divided by 2. So x is greater than 2. So next இது சால்வ் பண்ணலாம். x minus 3 greater than 5. x minus 3 greater than 5. So minus 3 இந்த சைடு போனால் ப்ளஸ் 3 கன்வெர்ட் ஆயிரும். ஸோ x greater than 5 plus 3. So x greater than 8. ஸோ இதில் இன்டர்வல் நோட்டேஷன் எழுதலாம். ஸோ இது என்ன வரும்? ஸோ x greater than 2. ஸோ 2, infinity. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 8, infinity. ஸோ நம்ம கிவன் கொஷினில் அண்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ அண்டு கொடுத்துருந்தா இன்டர்செக்ஷன் 8, இன்ஃபினிட்டியில் நமக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம், ஸோ 2, இன்ஃபினிட்டியில் என்னென்ன வேல்யூஸ் வரும்? 3, 4, 5, 6, 7 அப் டு இன்ஃபினிட்டி வருமா? ஸோ 8, இன்ஃபினிட்டியில் 8, 9, 10 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். ஸோ 8, இன்ஃபினிட்டியில் நமக்கு 3, 4, 5, 6, 7 இந்த வேல்யூஸ் எல்லாம் வருதா? ஸோ வராது. அதனால தான் நம்ம 8, இன்ஃபினிட்டின்னு ஆன்சர் வந்து எடுத்துக்கிறோம். சப்போஸ் நமக்கு அண்டுக்கு பதிலாக ஆர் கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணுவோம்? ஸோ ரெண்டுக்கு யூனியன் போட்டு எழுதியிருப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ இன்இக்வாலிட்டியில் என்ன பார்த்தோம்? ஸோ இன்டர்வல்ஸ் பார்த்தோம். ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்டு இன்டர்வல், செமி ஓப்பன் இன்டர்வல், செமி க்ளோஸ்டு இன்டர்வல். அண்டு inequalities, so different types of inequalities: numerical inequality, linear inequality, compound inequality, absolute value inequality. ஸோ அதோட சம்ஸ் எல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாட் போகலாம். ஸோ மாட் போகிறதுக்கு முன்னாடி அதோட பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிஷன் அல்காரிதம்னா என்ன? பிரித்தல் வழிமுறை. அதாவது நம்ம டிவிஷன் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ரெண்டை டிவைட் பண்ண என்ன வரும்? ஸோ 15 divided by 2. ஸோ 7 2s are 14. ஸோ 7 + 1. ஸோ 7ங்கிறது இங்கே என்ன? கோஷன்ட். 1ங்கிறது ரிமைண்டர். ஸோ இது எப்படி எழுதலாம்? ஸோ 15 = 7 × 2 + 1. ஸோ 15 is dividend, 7 is divisor, 2ங்கிறது வந்து கோஷன்ட், 1ங்கிறது ரிமைண்டர். ஸோ இது இப்படி தான் டிவிஷன் அல்காரிதம்னா நம்ம வந்து செப்பரேட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கேயும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்திருக்கோம். ஸோ 25 divided by 4னா அப்படின்னா என்ன வரும்? 25. ஸோ டிவிடெண்ட் ஈக்குவல் டு, ஸோ டிவைசர் என்னங்க? 4 இன்ட்டு கோஷன்ட் 6 4s are 24 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன? 1. ஸோ இதுதான் டிவிஷன் அல்காரிதம். ஸோ மாடுலோ அர்த்தமெட்டிக்கில் மாடுலஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஒரு ரிமைண்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஒரு இண்டீஜரை இன்னொரு இண்டீஜரால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு ஒரு ரிமைண்டர் வரும். ஸோ அதுதான் மாடுலஸால் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ இது டிவிஷன் அல்காரிதம். ஸோ a = nq + r. ஸோ இது ஒரு இண்டீஜர், இது ஒரு இண்டீஜர். ஸோ இது என்ன? கோஷன்ட், இது வந்து ரிமைண்டர். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு மாடுலோ அர்த்தமெட்டிக். ஸோ 17 mod 5. ஸோ 17 mod 5ஓட ரிமைண்டர் என்ன? ஸோ 2. ஸோ இது இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ ஒன் இண்டீஜர் இஸ் டிவைடட் பை அனதர் இண்டீஜர் ரிஃபர்ஸ் டு த மாடுலஸ் ஆஃப் அன் இண்டீஜர். ஸோ இதை டிவிஷன் அல்காரிதம் நம்ம எப்படி எழுதலாம்? 17 = ஸோ நெக்ஸ்ட் டிவைசர் என்ன? ஸோ 5, கோஷன்ட் 3. ஸோ 5 3s are 15, ரிமைண்டர் என்ன? 2 is our ரிமைண்டர். ஸோ இதுதான் நமக்கு வந்து மாடுலோ அர்த்தமெட்டிக்கோட எக்ஸாம்பிள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான். ஒரு இண்டீஜரை இன்னொரு இண்டீஜரால் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? ஸோ ஒரு கோஷன் கிடைக்கும், ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். ஸோ இது ஒரு இண்டீஜர். இங்கே பிங்கிறது ஒரு இண்டீஜர், கியூங்கிறது கோஷன்ட், ஆருங்கிறது ரிமைண்டர். ஸோ இங்கே ஆருங்கிற ரிமைண்டர் எப்படி இருக்குன்னா 0 <= 2 இருக்கும். ஸோ 0 <= ஆராக இருக்கும், லெஸ் தென் பியாக இருக்கும். பிங்கிறது இங்கே என்ன? டிவைசர். டிவைசரோட ரிமைண்டர் எப்படி இருக்கணும்? ஸோ கம்மியாக இருக்கணும், லெஸ் தென் பி. ஸோ நெக்ஸ்ட் இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவையும் நம்ம மாடுலோவாக எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம்? ஸோ நமக்கு என்ன தெரியும்? a = bq + r, டிவிடெண்ட் = டிவைசர் இன்ட்டு கோஷன் ப்ளஸ் ரிமைண்டர். ஸோ இந்த ரிமைண்டர் என்ன பண்ண போகிறோம்? ஸோ இந்த சைடு வந்து கொண்டு வர போகிறோம். ஸோ ப்ளஸ் ஆர் இந்த சைடு வந்தால் மைனஸ் ஆராக சேஞ்ச் ஆயிருமா? ஸோ a - r = bq. ஸோ இங்கே என்ன ஆகும்? b divides a - r அப்படின்னா மீனிங் என்ன? ஸோ a - r டிவைடட் பை b. ஸோ இங்கே க்யூங்கிறது நமக்கு வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துக்குவோம்.
ஸோ ஏ மைனஸ் ஆர் கான்கிரண்ட் ஆஃப் 0 மாட் பியா. ஸோ மாட் பிங்கிறது என்ன இங்கே? ஸோ மாட் பிங்கிறது இங்கே டிவைசர். ஸோ ஏ கான்கிரண்ட். ஸோ மைனஸ் ஆர் இங்கே போனால் என்ன ஆகும்? ஸோ ப்ளஸ் ஆராக சேஞ்ச் ஆயிரும். ஸோ ஏ கான்கிரண்ட் ஆஃப் ஆர் மாட் பி. ஸோ இதுதான் நம்மளோட கான்கிரண்ட் மாடுலோ. ஸோ இங்கே வந்து கான்கிரண்ட் மாடுலோ. ஸோ கான்கிரண்ட் மாடுலோன்னு என்ன? ஸோ ஏ கான்கிரண்ட் பி மாட் என். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என் டிவைட்ஸ் ஏ மைனஸ் பி. அதாவது ஏ மைனஸ் பியை என்னை வந்து டிவைட் பண்ணால் இந்த கண்டிஷன் வந்து, ஸோ ரெண்டு கண்டிஷனும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நமக்கு வந்து அதை என்ன சொல்லுவோம்? கான்கிரன்ஸ் மாடுலோன்னு சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே என்ன? ஏங்கிறது ஒரு இன்டீஜர், பிங்கிறது ஒரு இன்டீஜர். மாடுலோ என் வந்து இது ரெண்டையுமே நமக்கு வந்து டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரே ரிமைண்டர் வந்து கிடைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சம் எடுத்துருக்கோம். 17 கான்கிரண்ட் ஆஃப் 5 மாட் 12. இப்போ 17 டிவைடட் பை 12 என்ன வரும்? ஸோ 112 is 12. ஸோ 12 into 1. ஸோ ரிமைண்டர் ப்ளஸ் 5. ஸோ 5ங்கிற ரிமைண்டர் தான் எங்கே எழுதியிருக்கோம்? ஸோ பிங்கிற பொசிஷனில் எழுதியிருக்கோம். ஸோ 17 கான்கிரண்ட் ஆஃப் 5 மாட் 12. ஸோ இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கான்கிரன்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ நமக்கு 2 டிஃப்ரெண்ட் கான்கிரன்ஸ் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஏ கான்கிரண்ட் ஆஃப் பி மாட் என் அண்ட் சி கான்கிரண்ட் ஆஃப் டி மாட் என். ஸோ இது ரெண்டோட ரிலேஷன். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ண என்ன ஆகுன்னா, ஸோ இந்த ஏவும் இந்த சி என்ன ஆகும்? ஆட் ஆகும். ஏ ப்ளஸ் சி கான்கிரண்ட் ஆஃப் பி ப்ளஸ் டி மாட் என்ன சேஞ்ச் ஆகும். சப்போஸ் சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும்? ஏ மைனஸ் சி கான்கிரண்ட் ஆஃப் பி மைனஸ் டி மாட் என்ன சேஞ்ச் ஆகும். சப்போஸ் மல்டிப்ளிகேஷன்னா ஏ மல்டிப்ளை சி கான்கிரண்ட் ஆஃப் பி மல்டிப்ளை டி மாட் என்ன சேஞ்ச் ஆகும். பவர்னா அதோட பவரில் ரைஸ் ஆகும். ஸோ நம்ம ஃபர்தராக பார்க்க போகிற ப்ராப்ளம்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதை வந்து பார்க்கலாம். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏ கான்கிரண்ட் ஆஃப் 6 mod 8, பி கான்கிரண்ட் ஆஃப் 5 mod 8. நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ணணும்? ஏ ப்ளஸ் பி mod 8. ஏ ப்ளஸ் பி mod 8 வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டையும் என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் ஏ ப்ளஸ் பி கான்கிரண்ட் ஆஃப் 6 + 5. 6 + 5 mod 8. ஸோ 6 + 5 என்ன ஆகும்? 11 வருமா? ஸோ 11 mod 8. ஸோ ஏ ப்ளஸ் பி கான்கிரண்ட் ஆஃப் 11 mod 8. ஸோ இப்போ என்ன பண்ண போகணும்? ஸோ 11 டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே 11 டிவைடட் பை 8 என்ன வரும்? 8 into 1 ப்ளஸ் ரிமைண்டர் எவ்வளோ வரும்? 3 வருமா? ஸோ ஏ ப்ளஸ் பி கான்கிரண்ட் ஆஃப் 3 mod 8. ஸோ 3ங்கிற ஆன்சர் எனக்கு இருக்குது. ஸோ பி இஸ் அவர் ஆன்சர். ஸோ யூஸிங் அடிஷன் கான்கிரன்ஸ் மாடலர் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? ஸோ நெக்ஸ்ட் டிவைட் பண்ணுறோம் அதை. ஸோ 11 டிவைடட் பை 8. ஸோ நமக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்குது? 3 கிடைக்குது. ஸோ 3 இஸ் அவர் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 3 cube கான்கிரண்ட் ஆஃப் பி mod 9 ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி? ஸோ பவரில் கொடுத்துருக்காங்களா? ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 3 cube கான்கிரண்ட் ஆஃப் பி mod 9 கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? ஸோ 3 cube இருக்கா? அப்படின்னா 3 into 3 கான்கிரண்ட் ஆஃப் பி mod 9. ஸோ 3 3s are 9, 9 3s are 27. ஸோ 27 கான்கிரண்ட் ஆஃப் பி mod 9. ஸோ 27 டிவைடட் பை 9 எவ்வளோ வரும்? ஸோ 27 9ஆல் டிவைட் பண்ண ஆன்சர் என்ன வரும்? ஸோ எனக்கு 3ஆல் டிவைட் ஆயிரும். நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 0 கிடைக்கும். ஸோ 27 கான்கிரண்ட் ஆஃப் 0 mod 9. So where is 0? So A is our answer. So next sum. If A congruent 3 mod 5, then A square mod 5 ஓட வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து என்ன கிவன் கொடுத்துருக்காங்க? A வந்து கொடுத்துட்டாங்க, அதோட ஸ்கொயர் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ கிவன் A congruent of 3 mod 5. நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? A ஸ்கொயர் கேட்குறாங்களா? ஸோ A ஸ்கொயர் பண்ண என்ன வரும்? ஸோ 3 ஸ்கொயர் mod
5. So 3 square na, so a square congruent of, so 3 square 3 into 3 9 mod 5. So 9 வந்து நம்ம டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும்? So 9 divided by 5 equal to 1 into 5 plus remainder என்ன வரும்? 4 is our remainder. So a square congruent of 4 mod 5. So which is our option? So a 2, b 3 கொடுத்திருக்காங்க, c வந்து 4. So c is our answer. So next question. Next question என்ன கேட்டிருக்காங்க? So Q 2023 ல கேட்ட question. So if 57 congruent of x mod 5, then the least positive value of x கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த எக்ஸ் வேல்யூ தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 57 காங்கிரண்ட் ஆஃப் எக்ஸ் மாட் 5 கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே எக்ஸுங்கிற வேல்யூ தான், ஸோ ரிமைண்டர் தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ 57 டிவைட் பை 5 என்ன வரும்? 57 டிவைட் பை 5 ஈக்குவல் டு 5 into 11 5s are 55 plus 2. 2ங்கிறது என்ன தான் நமக்கு ரிமைண்டர். ஸோ இது எப்படி எழுதலாம்? 57 congruent of 2 mod 5 is our answer. ஸோ எங்கள் எக்ஸுங்கிற இடத்துல என்ன வேல்யூ இருக்குது? ஸோ 2. ஸோ ஆப்ஷன் D is our correct answer. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து Q 2022ல கேட்ட கொஷின். ஸோ நமக்கு இது மேக்ஸ் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்களா? ஸோ இது எல்லாமே பவர் வேல்யூஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 cube காங்கிரண்ட் ஆஃப் b mod 9. ஸோ 3 cubeனா என்ன வரும்? 3 cube காங்கிரண்ட் ஆஃப் b mod 9 கேட்டிருக்காங்களா? ஸோ 3 cubeனா 3 3s are 9, 9 3s are 27. 27 காங்கிரண்ட் ஆஃப் b mod 9. ஸோ 27 9ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ரிமைண்டர் என்ன வரும்? ஸோ 27 0 mod 9. ஸோ நமக்கு ஏங்கிற ஆப்ஷன் 0 மார்க் பண்ணுதா? ஸோ B. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ 2 power 5 காங்கிரண்ட் ஆஃப் B mod 15. 2 power 5 காங்கிரண்ட் ஆஃப் B mod 15. ஸோ 2 power 5 என்ன மீனிங்? So 2 into 2 into 2 into 2 into 2 congruent of B mod 5. So 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16, 16 2s are 32. So 32 congruent of B mod 5. So 32 5 ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும்? So 32 congruent of, so ரிமைண்டர் நமக்கு 2 வரும். 2 mod 5. ஸோ 32 நம்ம 5 ஆல் டிவைட் பண்ணால் 5 6 are 30. ரிமைண்டர் என்ன கிடைக்குது? ஸோ 2 கிடைக்குதா? ஸோ 2ங்கிற ரிமைண்டர் தான் நம்ம வந்து பிங்கிற பிளேஸில் எழுதணும். ஸோ நம்ம ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் பார்த்துடலாம். ஸோ பிக்கு ஆப்ஷன் 3. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம். 4 cube காங்கிரண்ட் ஆஃப் B mod 10. 4 cube காங்கிரண்ட் ஆஃப் B mod 10. ஸோ 4 cubeனா இங்கே என்ன மீனிங்? ஸோ 4 வந்து 3 டைம்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. 4 into 4 into 4 congruent of B mod 10. ஸோ 4 4s are 16, 16 4s are 64. ஸோ 64 congruent of B mod 10. ஸோ 64 divided by 10 ரிமைண்டர் என்ன வரும்? 4 mod. ஸோ 10 6 are 60. ஸோ ரிமைண்டர் என்ன வரும்? 4 வரும். ஸோ 4 ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஸோ சிக்கு வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 5 cube காங்கிரண்ட் ஆஃப் B mod 12. ஸோ 5 cube காங்கிரண்ட் ஆஃப் B mod 12. ஸோ 5 cubeனா என்ன மீனிங்? 3 டைம்ஸ் 5s வந்து ரிப்பீட் ஆகும். ஸோ 5 into 5 காங்கிரண்ட் ஆஃப் B mod 12. So 5 5s are 25. 25 5s are 125 congruent of B mod 12. So 10 12s are என்ன? 120 வந்துருமா? ஸோ ரிமைனிங் என்ன வரும்? நமக்கு ரிமைண்டர் 5 வரும். ஸோ 5 mod 12.
125 காங்கிரண்ட் ஆஃப் 5 mod 12. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? ஸோ 4. ஸோ ஏ ஆப்ஷன் என்ன? 2 3 1 4. ஸோ 2 3 1 4 எங்கே இருக்குது? ஸோ பி இஸ் அவர் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த செஷனில் என்ன பார்த்தோம்? ஸோ இன்இக்வாலிட்டிஸ் பார்த்தோம். ஸோ வாட் ஆர் த இன்டர்வல்ஸ்? ஸோ ஓப்பன் இன்டர்வல், க்ளோஸ்டு இன்டர்வல், செமி ஓப்பன் இன்டர்வல், செமி க்ளோஸ்டு இன்டர்வல் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ வாட் ஆர் த இன்இக்வாலிட்டிஸ்? ஸோ நியூமரிக்கல் இன்இக்வாலிட்டி பார்த்தோம். அண்ட் ஆல்சோ காம்பவுண்ட் இன்இக்வாலிட்டி, லீனியர் இன்இக்வாலிட்டி, அப்சல்யூட் வேல்யூ இன்இக்வாலிட்டி பார்த்தோம். அண்ட் ஆல்சோ மாடல் என்னென்ன பார்த்தோம்? காங்கிரன்ஸ் மாடலில் பார்த்தோம், அரித்மெட்டிக் மாடலில் பார்த்தோம். அண்ட் ஆல்சோ ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.